الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين سيدنا وقرة عنا مولانا محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله. ومن كانت هجرته إلى الدنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. الحمد لله. இஹ்யா உலூமுத்தீன் அதனுடைய பாட துவக்க விழா, அதனுடைய ஆரம்பம். எல்லா வல்ல ரப்புல் ஆலமீன் புகழ் அனைத்தும் அவனுக்கே உரித்தாகட்டுமாக என்று அவனை புகழ்ந்தவனாக அவருடைய ஹபீபான உலகத்தின் அருள்கடை எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபின்கள், தபா தாபின்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சமூகத்தின் மீதும் நம்மின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தின் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக இந்த வருடத்திலே துஆ செய்தவனாய் எல்லா வல்ல ரப்புல் ஆலமீன் அவனை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. நம்முடைய உள்ளமையை சீர் செய்யக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் நம்மளுக்கு தந்தருவானாக. உயர்ந்த குணம் படைத்த எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அதிகம் அதிகம் போதித்தது, அதிகம் அதிகம் எச்சரித்தது ஒரு விஷயம்தான். உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய நஃப்ஸை சரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய நஃப்ஸின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார். கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பெரும் கல்வி கடல் என்றெல்லாம் போன மாதம் துவக்க விழாவில் நாம் பேசினோம். அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்வியல், அவர்கள் எப்படி இந்த கிதாபை எப்படி தொகுத்தார்கள், அதனுடைய சூழல் எப்படி ஏற்பட்டது என்பதை எல்லாம் சென்ற மாதம் பார்த்தோம். பெரும் கல்வி கடலாக திறந்தவர்கள் பகதாது ஷரீஃபில பெரும் பல்கலைக்கழகத்தில் மூத்த பேராசிரியராக சிறு வயதிலேயே இருந்தவர்கள். உஸ்தாத் அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள் என்றால் உலகத்தில் எல்லா முக்குகளிலிருந்தும் அவரிடத்தில் பாடம் படிப்பதற்காக வேண்டி படையெடுத்து வந்தார்கள். அப்படி உயர்ந்த நிலையில் இருந்த இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் ஆன்மீகத்துடைய தேடலை அவர்கள் உள்ளத்திலே ஏற்பட்டு அதற்கு பின்பாக ஆன்மீகத்தை நோக்கி பயணம். அந்த பயணம் 12 வருட காலம். நான் போகிறேன் என்றால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மர்சா விட்டு நான் போறேன்பா, அவர் ஆன்மீகத்தை நோக்கி பயணம் அப்படின்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால என்ன சொன்னாங்க, இப்ப நீங்க போறீங்களா, அப்ப நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்புவாங்க. அப்ப கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஹஜ்ஜிற்காக வேண்டி செல்கிறேன். எங்க போனா? ஹஜ்ஜுக்காக வேண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லி
ஹஜ்ஜுக்காக வேண்டி ஏற்பட்ட அந்த பயணம் ஷாமை நோக்கி பயணித்தார்கள். எதை நோக்கி பயணித்தாங்க? ஷாமை நோக்கி பயணித்தார்கள். ஷாமில் இருந்து திமிஷ்கில் இருந்து கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய பயணம் பலஸ்தீனை நோக்கி பயணம். ரொம்ப காலம் பலஸ்தீனில் இருந்தார்கள், மீண்டும் திமிஷ்குக்கு வந்தார்கள், மீண்டும் ஷாம். இப்படி வந்து ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் தங்கி அவர்கள் பற்றற்ற வாழ்க்கையின் பக்கம் திரும்பினார்கள். திரும்பியதுடைய உச்சம் இறுதியாக காபாவிற்கு வருகிறார்கள். வந்து காபா ஹஜ்ஜை முடித்துவிட்டு நாயகத்தை ஜியாரத்து முடித்துவிட்டு மீண்டும் பகதாதை நோக்கி பயணம். மொத்தம் எத்தனை வருட காலங்க? ஒரு 12 வருட காலம். இந்த 12 வருட காலத்தில் அவர்கள் இயற்றிய அந்த கிதாபு தான் யஹ்யா உலூமுத்தீன். அவர்கள் இயற்றிய அந்த கிதாபு தான் யஹ்யா உலூமுத்தீன். அதாவது பரதேசியாக ஒரு வழிபோக்கராக பயணிக்க ஆரம்பித்து அந்த பயணம் ஆன்மீகத்தை தேடி ஆன்மீகத்தை நோக்கி பயணம். அந்த பயணத்திற்காக வேண்டி ஏற்பட்ட அந்த நிலையில் அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்க? ஆன்மீகத்தை நோக்கி. ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் சொல்றோமா இல்லையாங்க? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம் என்பது தஸவ்வுஃப் அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, தஸவ்வுஃப் என்பது என்ன? அதை விளங்கணுமா இல்லையா? அதுனா என்ன? சூஃபிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தஸவ்வுஃப்னா என்னங்க? சூஃபிசம், சூஃபிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலை அங்கிருந்து வந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா, கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய சொந்த ஊர் எதுங்க? தூஸ் என்ற ஊர் நாட்டு என்னது? அங்க இருக்கிறவங்க தான் யாரு? அந்த ஊரில், அந்த மாநிலத்தில் கஸாலி என்ற ஊரில் இருப்பவர்கள் தான் யாரு? கஸாலி ரஹ்மத்துல்லாஹ். இமாமுனா அபுல் ஹாமிதுல் முஹம்மது, அபுல் ஹாமிதுல் முஹம்மது. அவங்க தம்பி பேர் என்ன? இவர் பேர் முஹம்மது, அவர் பேர் அஹ்மது. அப்ப அவங்க வாப்பா, அவங்க பேர் என்ன? முஹம்மது. அப்ப அவங்களும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா பெரிய சூஃபியாக இருந்தாங்க. யாரு? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய வாப்பா அவங்களும் பெரிய சூஃபி. சூஃபி எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்வியுடைய பற்றுதல் என்றால், அவங்களுடைய சாப்பாட்டிற்காக வேண்டி அவர்கள் சம்பாதித்து அதிலிருந்து ஹலாலான உணவை எடுத்து அதில் சாப்பிட்டது மட்டுமல்ல, அதில் தானம் தர்மம் செய்வார்கள். அவங்களுடைய வாழ்வியல் சம்பாதிச்சதுல தானம் தர்மம் செய்துவிட்டு தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி செலவு செய்வார்கள். அது மட்டுமல்ல, சூஃபியாக்கள் அப்போது இருந்த பெரும் பெரும் ஃபகீஹ்கள், மார்க்கத்தை விளக்கம் சொல்லித்தரக்கூடிய உலமாக்களுடைய சபையில் அமர்வார்கள். அமர்ந்து அதில் நடக்கக்கூடிய பல விவாதங்களையும் பல விஷயங்களையும் கேட்டு உள்ளமை பெற்றுவிட்டு அதிலிருந்து அல்லாஹ் இடத்துல அவர்கள் துஆ கேட்பார்கள். ரப்பே, என்னுடைய குழந்தைகளை உன்னுடைய மார்க்கப்பற்று உடைய ஒரு பெரும் ஃபகீஹ்களாக, இந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து வைக்கக்கூடிய பெரும் ஆலிம்களாக, உலமாக்களாக ஆக்குவாயாக என்று அவர்களுடைய துஆ. 2 மகனார்களும் ஆன்மீகத்தை உச்சத்தை தொட்டார்கள். ஆன்மீகத்துடைய 2 மகனார்களும் ஆன்மீகத்துடைய உச்சத்தை தொட்டார்கள். இமாம் அஹ்மது அவங்க தம்பி, அவங்க என்னன்னா, அவங்க அடிப்படையிலிருந்து அவங்க என்னது? ஆன்மீகத்துடைய தேடலுடையவர்கள். சரி, ஆன்மீகம்னா என்ன? அதானுங்க ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெரும் எடுத்துக்காட்டு. அவர்கள் சொல்வார்கள், வஇதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன். நாய் நோய்வாய்ப்பட்டால் எனக்கு ஷிஃபா தருபவன் யார்? எனக்கு ஷிஃபா தருபவன் யார்? அவன்தான். ஹுவ யுத்இமுனி வ யஸ்கீன்.
அவனே எனக்கு உணவும் தருகிறான், தண்ணியும் புகட்டுகிறான். அவனே என்னை ஹயாத்தாகவும் ஆக்குவான், மௌத்தாகவும் ஆக்குவான். இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகத்துடைய சாராம்சம் இதுதான். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தன்மை என்ன அப்படின்னா, நான் சம்பாதிக்கிற மூலமா நான் சாப்பிட்றேன், நான் என்னுடைய காசுல நான் சமைச்சேன், என் காசுல நான் சம்பாதிச்சு உணவு வாங்கினேன், உடை வாங்கினேன், எல்லாம் வாங்கினேன். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு விஷயத்தை புரிய வைப்பார்கள். இந்த உலகம் போராடுவது 3 விஷயத்துக்காக மட்டும்தான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் இல்ல இது சவுண்ட் அவ்வளவுதான் இருக்கு போது சவுண்ட் இல்ல அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியாதா? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகம் என்பது 3 விஷயத்துலதான் அடங்கி இருக்குது. 1 உணவு, 2 ஆடை, 3வது என்னதுங்க? வியாபாரம். இந்த 3ல தான். இந்த 3 விஷயத்தில் அவன் தன்னுடைய பங்கு எப்படி வெளிப்படுத்துறான் என்பதுதான் முக்கியம். புரியுதுங்களா இல்லையா? அது சம்பந்தமா பின்னாடி இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். சரி, இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் வார்த்தை, அவன் தான் என்னை மௌத்தாவும் ஆக்கிறான், அவன் தான் என்னை ஹயாத்தாவும் ஆக்கிறான், அவன் எனக்கு உணவு தருகிறான், அவனே என்னையே என்னது தண்ணியும் தருகிறான், எனக்கு தண்ணி பூட்டுவனும் அவனே என்ன பண்றான், எனக்கு உண்டான உணவையும் தருகிறான். அப்ப இதோட அடிப்படை என்ன அப்படின்னா, நான் என் முயற்சியின் மூலம் சம்பாதித்தேன், அந்த சம்பாதிப்பின் மூலம் பணம் ஈட்டினேன், அதன் மூலம் உணவு வாங்கினேன், உணவு சமைத்தேன், எல்லாம் பண்ணினேன். இதற்குண்டான அத்தனை தாக்கத்தையும் தந்தவன் என் ரப்புல் ஆலமீன். அந்த உணவு என்னுடைய தொண்டை குழிக்கு அந்த பக்கம் போறதும் அவன் நான் மட்டும்தான் முடியும். புரியுதா இல்லையா? அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அந்த தொண்டை குழிக்கு அந்த பக்கம் போறது எத்தனையோ பேர்கள், தொண்டை குழிக்கு இந்த பக்கம் வாயில வச்ச உணவு உள்ள போகாம மூத்தானவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. பிள்ளைகளுக்கே சில நேரத்துல வாயில சாப்பாடு வச்சு கையை உள்ள விட்டுல வெளியில சொல்லி, ஏன்னா வயதா மாட்டிக்கிறோம் சொல்லி, ஏன்னா அந்த உணவு அவர்களுக்கு உண்டானது அல்ல. அப்ப என்னன்னா, ஆன்மீகம் என்பது என்ன அப்படின்னா, எல்லாம் அவன் தான், நான் ஒன்றும் இல்லை என்பதுதான் யதார்த்தம். அதை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் எதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயத்த அவன்தான் என்றா எல்லாம் அவன் மூலமாக தவிர மித்த எதுவும் இல்லை, அவன் நாடினால் எதுவும் நடக்கும், அவன் நாட்டப்படி இந்த உலகம் அத்தனையும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது, அதில் உன்னுடைய பங்கும் ஒரு பங்கு என்பதுதான் யதார்த்தம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ரோல் தான் பெரிய ரோல், நம்ம இல்லாட்டினா ஒண்ணு இல்லை, நம்மனாலதான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். புரியுதா இல்லையாங்க? புரியுதா இல்லையா? இமாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பத்தி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிடுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மழை பெய்யுது, மழை பெய்யும் போது மலையிலிருந்து ஒதுங்கணுமா இல்லையாங்க? மலையிலிருந்து ஒதுங்கணுமா இல்லையா? மழை பெய்யக்கூடிய நேரத்தில் மலையை எப்படியாவது அதை கடந்து செல்ல வேண்டும் என்ற நிலையில் அவங்க கொஞ்சம் தூரத்துல பாக்குறாங்க ஒரு ஓலை குடிசை, சரி அங்க போய் ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி போனா, அதுக்குள்ள போகும்போது ஒரு பெண்ணுடைய சத்தம் கேட்கிறது. அப்ப பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அப்ப இங்கே ஒரு பெண்மணி, இந்த இடம் நம்மளுக்கு சரியானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் திரும்ப அதை விட்டு கொஞ்ச தூரம் பயணிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போனா ஒரு குகை ஒன்று தெரிகிறது. சரி, இந்த குகைக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மலையிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு குகைக்குள் போகிறார்கள். குகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அங்க என்ன சத்தம் கேட்குது, ஒரு புலியின் சிங்கத்தினுடைய சத்தம் கேட்குது. அப்ப அதுக்குள்ளேயும் போக முடியாதுல்ல, புரியுதா இல்லையா? அப்ப அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல பேசுனாங்களா, ரப்பே உன்னுடைய கலுக்குகள் எல்லாம், உன்னுடைய படைப்புகள் எல்லாம் இருப்பதற்கு உண்டான ஒரு இடத்தை நீ தந்து விட்டாய், உன்னுடைய கலுக்கில் நானும் உண்டானவன், எனக்கு ஒரு இடம் இல்லாமல் போய்விட்டது, நான் அந்த அளவுக்கு தூரமாகிவிட்டேனா என்று சொல்லி அல்லாஹ்ட்ட பேசினாங்களா? யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம்.
எதுவா இருந்தாலும் அவன் பக்கம் மீளுவதுதான் ஈமான். அதான் அசல். அதைத்தான் நபிமார்கள் கற்றுத் தருகிறார்கள். எல்லாம் அவன்தான். அப்ப அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னானா, ஈசா நீங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அவர்களுக்கெல்லாம் இந்த துனியாவில் அவர்கள் ஒதுங்குவதற்காக வேண்டி அவர்களுக்கு ஒரு இடத்தை தந்தேன். ஆனால் நீங்கள் இருக்கும் இடமோ என்னுடைய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த மலையும் ரஹ்மத்தாக மாறும் அப்படின்னு அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க? அப்ப ஒரு சூழல் என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இதை சொல்லிட்டு என்ன விளக்குறாங்க அப்படின்னா, உன்னுடைய வாழ்வியலில் சில நேரங்களில் நீ எதற்கும் முற்படுவாய். கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிடுறாங்க, நீ எதற்கும் முற்படுவாய். முற்படும் நேரத்தில் அந்த காரியங்களில் சில தடங்குகள் வரலாம், தடைகள் வரலாம். இந்த காரியங்கள் ஒன்று ஹைராக இருந்தால் அது அப்போது நடைபெறும், அல்லது அது எனக்கு ஷர்ராக இருந்தால் என் ரப்பு அதை தூரமாக்கி வைக்கிறான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதை விளங்கணும், அதை புரியணும். அதை புரியறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு இடத்துல கேட்பாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ், அதே கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தான் பதிவு பண்ணாங்களே யாரும் முடியல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனுபவிக்குவது என்பது உங்களுடைய வாழ்வியலில் இல்லையே, அனுபவிக்கவே மாட்டீங்களே, எதையுமே அனுபவிக்க மாட்டீங்களே, ஏன் அல்லாஹ் உங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவும் தடை செய்து விட்டானா? கொஞ்சம் இதாவே கேட்கிறாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. எல்லா நேரத்திலும் எல்லா சூழலிலும் எல்லா நிலையிலும் ஒன்றாக இருந்த அண்ணல் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கும் கேள்வி இது. என்னங்க கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ், நீங்க எதையுமே அனுபவிக்கவே மாட்டீங்களே, எதுவா இருந்தாலும் எத்தனையும் எடுத்து தந்து கொடுத்துடுறீங்க, எதை எடுக்க மாட்டீங்க, ஏன் உங்களுக்கு அப்படி இருப்பதற்கு உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உங்களுக்கு அப்படி கொடுப்பதற்கு, உங்களுக்கு எப்படி இருப்பதற்கு உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டதா அப்படின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல சொன்னார்கள், இல்லை, நான் அல்லாஹ்வுடைய நிலையை, அவனுடைய நிலையை, என்னுடைய வாழ்வியலை யோசித்து பார்த்தேன். இந்த உலகம் என்பது ஒரு அற்பமானது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், என்ன தெரியுமா? அல்லாஹ் அவன் படைச்ச படைப்புகள்லயே அவன் எத்தனை படைப்பு படைச்சானா இல்லையாங்க? அவனுடைய படைப்புகள் என்னங்க சொல்லுங்களேங்க? சூரியன், சந்திரன், பல விதமான கோள்கள், சொர்க்கம், நரகம் எல்லாம் அவனுடைய படைப்புகள் தான். அவன் படைத்த படைப்பில் ஒன்றுதான் பூமியும். ஆனால் இந்த பூமியை படைத்ததற்கு பின்னாடி அல்லாஹ் பூமியை பார்த்து சொன்னானா, நான் படைத்த படைப்புகளில் எனக்கு மிகவும் கோபத்தை மூட்டக்கூடிய இடம் நீந்தான். அவனின் பக்கம் அல்லாஹ் முகத்தை திரும்ப கூட பார்க்கவே இல்லையா? எதன் பக்கம்? பூமியின் பக்கம் அல்லாஹ் தன்னுடைய முகத்தை திரும்ப கூட பார்க்கவே இல்லையா? காரணம் என்னவென்றால், இந்த பூமி நான் படைத்த படைப்புகளில் என்னுடைய லஅனத்தை அதிகம் பெறக்கூடியது, என்னுடைய சாபத்தை, என்னுடைய கோபத்தை பெரும் இடம் நீந்தான். ஒன்னின் பக்கம் நான் பார்ப்பது கிடையாது என்று ரப்புல் ஆலமீன் அவருடைய முகத்தை திருப்பிக் கொண்டான் என்பதாக பேசுவார்கள். அவன் படைத்த படைப்புகள் எத்தனையோ படைப்புகள் இருக்கிறது. அத்தனை படைப்புகளையும் படைத்து விட்டு அல்லாஹ் முகத்தை திருப்பிய ஒரே இடம் எது அப்படின்னா பூமிதான். அல்லாஹ் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிடுவார்கள், பூமி என்பது அது எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஒரு தடவை கூப்பிட்டு போறாங்க, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. அபூ ஹுரைரா கூட்டிட்டு போனவங்க நேரா ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போனா அபூ ஹுரைரா சொல்றாங்க, அந்த இடம் என்பது ஒரு துர்நாற்றம் உடைய ஒரு இடமாக இருந்தது. எப்படிப்பட்ட இடமா இருந்துச்சுங்க? துர்நாற்றம் அப்படின்னா வாட வரக்கூடிய இடம். அந்த இடத்தில் அதிகமான பிணங்களும் அதிகமான என்னது அதிகமான பிணங்கள் வைக்கக்கூடிய இடம், கழிவுகளை போடும் இடம், எல்லாம் ஒரு நாசமான, அதாவது அந்த இடத்துக்கு யாரும் போறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு
அபூ ஹுரைராவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போட்டு சொன்னாங்களாம், அபூ ஹுரைரா இதுல இருந்து நீ என்ன விளங்குற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன என்பதை புரியணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆன்மீகத்தை கற்றுத் தந்தார்கள், ஆன்மீகம் என்றால் என்ன என்பதையும் புரியணும். ரஸாலி ரஹ்மத்துல்லாஹ் 12 வருடம் இந்த பயணம் தொடர்ந்தாங்களா இல்லையா, அதுல இருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இவைகள் எல்லாம் இப்ப சொல்லப்படுறது எல்லாம். அப்ப அபூ ஹுரைராவை பார்த்து கேட்டாங்கன்னா, அபூ ஹுரைரா இப்ப இதை பார்த்து நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ் இது ரொம்ப துர்நாற்றம் மிக்க ஒரு இடமா இருக்குது, இதுல போய் இங்க ஏன் இங்க கூப்பிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு எதற்காக வேண்டி வந்தீர்கள் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இங்கே பார்த்தியா இவைகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எலும்பை கையில எடுத்தாங்களாம். எடுத்து கேட்டாங்களா இது என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இது மக்கி போன எலும்பு அப்படின்னாங்களாம். இது என்னது? மக்கி போன எலும்பு அப்படின்னாங்களாம். நீ இதை மக்கி போன எலும்பாக பார்க்கிறாய், நான் பார்ப்பது என்ன தெரியுமா? நான் பார்ப்பது என்ன தெரியுமா? இது ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு உரித்தானதாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலகட்டத்தில் இது ஒரு மனிதனுக்கு உரித்தானதாக இருந்தது. அதை அவன் எப்படியெல்லாம் பாவித்திருப்பான், எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பான், எப்படியெல்லாம் அதன் மீது ஆசை கொண்டிருப்பான். ஒரு பெண்ணுக்குரியதோ அல்லது ஒரு ஆணுக்குரியதோ. பெண்ணாக இருந்தால் அதன் பக்கம் மோகங்கள் அதிகமாக திறந்திருக்கும். ஒரு ஆணாக இருந்தால் அந்த உடலை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த உடல் பேணி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த உடல் இப்போது எங்கே அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அந்த உடல் எங்க? எது? மக்கி போன எலும்ப அபூ ஹுரைராட்ட காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? இது என்னன்னு சொல்லி கேட்டதுக்கு அபூ ஹுரைரா என்ன சொன்னாங்க? இது வெறும் எலும்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் எலும்புன்னு சொல்லாத, இது ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு உரித்தான உடம்புல முக்கிய பகுதியாக இருந்திருக்கலாம். அப்படிதானங்க? யதார்த்தம் அதானங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, அதுவும் நிரந்தரம் அல்ல. ஒரு காலகட்டத்தில் உன்னுடைய எலும்பும் இவைகள் இப்படித்தான் நிற்கும். அன்றைக்கு அதை பெரிய விஷயமாக பாதுகாத்தவர்கள், அவர்களை நோக்கி பயணித்தவர்கள், அவரின் பக்கம் போனவர்கள் இன்றைக்கு எங்கே போனார்கள்? அந்த எலும்பு இங்கே கிடக்கிறது, எங்கே போனார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க. அப்படிதானங்க? யதார்த்தம் தானங்க? நம்ம உடலா ஹயாத்தா நல்லபடியா இருக்கிறனால, அதுவும் காசு இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்னது, நம்மளை நோக்கி ஒரு பெரிய பட்டாளமே இருந்த மேடிக்கே இருக்கும். என்ன ஆஜி, என்ன தத்தம்? கசாலி ரஹ்மத்துல்லாஹ் ரொம்ப பேசுவாங்க. வஞ்சி புகழுக்கு இந்த உலகத்தில் அடிமைப்பட்டவர்கள் எத்தனை பேர்கள் உண்டு. வஞ்சி புகழுக்காக வேண்டியவருடைய வாழ்வையை நீ மாற்றிக்கொண்டால் என்றால் நாளைக்கு அல்லாஹ் இடத்திலே நீ என்ன சொல்வாய் என்று இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் பேசுவார்கள். இன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு சூழல் அந்த மாதிரி சூழல் தான். இதைத்தான் வன்மையாக கண்டிப்பார்கள் கசாலி ரஹ்மத்துல்லாஹ். அப்ப நம்மளுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது? ஒரு காலகட்டம் வரையும் நாம் சம்பாதித்த அந்த சம்பாதிப்பு, அதன் மூலம் நம்மளை தேடி வந்த மக்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு. அவர்களுக்கு நாம் கொடுத்தோமா கொடுக்கலையா என்பது வேறு. ஆனால் அதே அப்படி வாழ்ந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் மௌத்து என்பது நிச்சயம். அந்த மௌத்தானதற்கு பின்னாடி அதே எலும்பு அங்கே கிடைக்கிறது. யார் பார்த்தார்? யாருடைய எலும்பு யாருக்கும் தெரியும்? முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் கேட்டாங்க கசாலி ரஹ்மத்துல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா பார்த்து, அங்கே கிடக்கிற துணிகள் எல்லாம் பார்த்தாயா அப்படின்னாங்க. சொன்னாங்க, ஆமாம் யா ரசூலல்லாஹ், மக்கி போய் துணி மக்கி போய் கிடக்குது அப்படின்னாங்க. நீ அதைத்தான் பார்க்கிறாய். ரதாசன் சொன்னார்கள், ஒரு காலகட்டத்தில் இந்த துணிகள் விலை உயரும் மிக்க துணிகளாக இருந்தது. யாரோ உடுத்துவதற்கு ஆசைப்பட்டு இதை வாங்கியிருப்பார்கள். யாரோ உடுத்தி என்னென்னமோ அவருடைய வாழ்வியலில் காட்டியிருப்பார்கள். ஆள் பாதி ஆடை பாதி இருக்கா இல்லையாங்க? அப்படித்தான் இந்த ஆடையை உடுத்துவதற்காக வேண்டி அவர்கள் எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆடைக்கு இப்போது இதற்கு யார் சொந்தக்காரர்கள்? சொந்தக்காரர்கள் யார்?
இந்த உடை எங்கே கிடக்கிறது அப்படின்னாங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா பார்த்து கேட்டாங்க, அங்கே கிடக்கிறது அல்லவா அந்த மலஞ்சலங்கள், இதுல என்ன நீ விளங்குன அப்படின்னாங்க. ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த ஹதீஸை கொண்டு சொல்றாங்க. அப்ப சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்ன வெறும் நாத்தம் பிடிச்ச இது அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ நாத்தம் பிடித்ததாக பார்க்கிறாய், ஆனால் ஒரு காலகட்டத்தில் இது உணவாக மனிதன் உட்கொண்ட உணவு அப்படின்னா. இந்த உணவுக்காக வேண்டித்தான் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறந்து அவருடைய வாழ்வியல் முழுக்க இதற்காக வேண்டிதான் ஆக்கினார். ஆனால் இந்த கழிவுகள் இங்கே கொட்டப்பட்டு இருக்கிறது, இதுதான் ஒட்டுமொத்த துனியாவும். இந்த துனியாவையா நேசிக்கிறா அப்படின்னாங்க. யதார்த்தம் என்னங்க? யதார்த்தமான விஷயம் இதுதான். யதார்த்தமான விஷயம் என்ன? துனியாவில் வாழ்வதற்காக வேண்டி உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள், ஆனால் இதன் மீது மோகம் கண்டு கொள்ளாதீர்கள். இதுக்கு கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அருமையா சொல்லுவாங்க, அல்லாஹ் ரசூலை நோக்கி யாரு பயணிக்கிறாங்களோ அவர்களை துனியா நேசம் கொள்ள ஆரம்பிச்சிருமா. அல்லாஹ் ரசூலை நோக்கி பயணம். ஏனென்றால் அவர்கள் இந்த துனியாவை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பூமி இது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம் இது. அல்லாஹ் தான் படைத்த படைப்புகளில் படைத்த பொருளை அல்லாஹ் திரும்பி பார்க்காத, என்னுடைய சாபத்திற்கு அதிகம் உதித்தான, என்னுடைய கோபத்திற்கு அதிகம் உதித்தான இடம் நீந்தான். அதனால் உன்னின் பக்கம் பார்ப்பதற்கு எனக்கு என்ன இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை என்று அல்லாஹ் தன்னுடைய முகத்தை திருப்பிய அந்த இடத்தை இறை நேசர்கள் எப்படி நேசிப்பார்கள்? அந்த இறை நேசர்கள் இறை வெறுக்கும் போது இந்த துனியா அவங்கள நேசிக்கிறான். ஏன்னா நேசம் கொண்டால் தான் ஒருத்தனை கெடுக்க முடியும். நேசம் கொண்டால் தானே ஒருத்தனை கெடுக்க முடியும். அப்ப இந்த துனியா ரொம்ப அழகா அவங்ககிட்ட முன்னாடி காட்டுமா. யார்கிட்ட? இறை நேசர்கள்ட்ட. ஆனால் இறை நேசர்கள் அதை வெறுப்பார்கள். இறை நேசர்கள் என்னங்க? இறை நேசர்கள் அதற்குண்டான அந்த பாதையை எடுக்க மாட்டார்கள். இறை நேசர்கள் அல்லாஹ்வை அறிந்தவர்கள், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அதன் பக்கம் தொடர மாட்டார்கள். அப்ப அதன் பக்கம் தொடராமல் இருப்பதே இறைநேசத்துடைய உச்சம். அப்ப இதைத்தான் இங்க என்ன சொல்றாங்க? உன்னுடைய வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீ அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி உன்னுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொண்ட இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ், அப்படி அமைத்துக் கொண்டதுதான் யாரு? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ். எப்படிப்பட்ட வாழ்வியலுங்க? ஒரு பெரிய மதரசாவுடைய பெரிய உயர்ந்த நிலையில் இல்லையா, போன வாட்டி பயான்ல கூடயும் அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சுங்க? அவர்கள் வந்து அந்த பகதாத ஷெரீஃபில் இறங்கும் நேரத்தில் அவருடைய உடையும் அவங்க வச்சிருந்த அந்த வாகனங்களை இதை பார்க்கும்போது அப்போது உள்ள காலகட்டத்தில் அது என்னது, 500 திரகத்திற்கு உரித்த மதிப்பானது. ஆனால் அவர்கள் இந்த பகதாத் இந்த பயணத்திற்கு அப்புறம் அவர்களுடைய ஹார்காவில் அவங்க வீட்டுக்கிட்டே ஒரு மதரசா கட்டி, ஹார்கா இந்த பக்கம் மதரசா, நடுவுல பள்ளி. அந்த பள்ளியில் அவர்களை நான் பார்க்கும்போது அந்த உடையின் 15 தீனார் கூட பெரும்படாத சாக்கினால் ஆன உடையை உடுத்திக் கொண்டிருந்தார்கள். யாரு? மாமனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹ். காரணம் என்ன? அழியும் இந்த துனியாவை நீ நோக்கினாய், அழியாத அந்த வாழ்வியலுக்கு நீ எப்படி உன்னை தயார்படுத்திக் கொள்வாய் என்பதுதான் யதார்த்தம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய வாழ்வியலில் சொன்ன பல விஷயங்களில் ஒன்று, அவர்கள் இந்த உலகத்தில் சொல்லிவிட்டு சென்ற அந்த விஷயங்களை அவர்கள் யதார்த்தமாக எடுத்து சொன்னதுதான் இந்த யஹ்யா உலூமுத்தீன். இந்த யஹ்யா உலூமுத்தீனை சில பேர் என்ன பண்ணாங்க? யஹ்யா உலூமுத்தீன் பிற்காலத்துல அவர் ரொம்ப ஓவரா எழுதி வச்சிருக்காரு. என்னென்னு விஷயம் பார்ப்போம். வரக்கூடிய வாரங்களில், வரக்கூடிய மாதங்களில் அதனுடைய பாடத்துடைய ஆரம்பம் வரக்கூடிய இது முதல்ல என்னதுதான் இன்ஷா அல்லாஹ். அப்ப அதுல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்குது? கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் பத்தி அவங்க ரொம்ப அதிகமா எழுதி வச்சிருக்காங்க. சூஃபிசத்தை ரொம்ப இதா பூத்துறாங்க, இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல ஒரு விஷயம், இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஏற்றிய அந்த கல்வி, அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த இல்மு, இவைகளெல்லாம் அது எப்படிப்பட்ட விஷயங்கள் என்று சொன்னால்,
இந்த உலகத்திற்கு, இந்த உம்மத்திற்கு கிடைத்த வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்று ஒரு பெரும் ஒளியாக நம்மளுக்கு எல்லாம் கிடைத்தது. அதை யார் அவர்கள் மீது கோபம் கொள்வார் என்பதை ஒரு முன்னுரைஞ்சலி போடுவாங்களா இல்லையா, முன்னுரை துவக்க உரை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இமாம்கள் இதுக்கு எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு இமாம் சொல்றாங்க, லா யக்லபுஹு, அவரை கோபம் கொள்ள மாட்டார், இல்லா பிஹாசிதின், அவர்கள் மீது பொறாமை எண்ணம் உடையவரை தவிர என்ன பண்ண மாட்டாரா, அவர் கோபம் கொள்ள மாட்டாரா. யாரு? கஸாலி ரஹ்மத்துல்லாஹ். ஏன்? எது விஷயம் என்பதை உணர்த்தியவர்கள், எது உண்மை என்பதை உணர்த்தியவர்கள், எது யதார்த்தம் என்பதை உணர்த்தியவர்கள், எதுக்கு முடிவே இல்லை என்பதை உணர்த்தியவர்கள், எந்த வாழ்வியல் சரியான வாழ்வியல் என்பதை யதார்த்தத்தை சொன்னவர்கள். அடுத்து சொல்றாங்க ஔ ஜிந்தீகா அப்படின்னா என்னங்க? ஜிந்தீக்னா என்னதுங்க? ஜிந்தீக்னா என்னங்க? ஆசிதுனா ஒருத்தன் மீது பொறாமை கொள்வது. ஜிந்தீக்னா என்னது? பொய்யன், இட்டு கெட்டவன், அவனுக்கு பேர் என்னது? ஜிந்தீக். இவர்கள் தான் கஸாலி ரஹ்மத்துல்லாஹை இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அடுத்த விஷயத்தை சொல்றாங்க. கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை கோபத்தை உருவாக்கியவர்களுடைய நிலை என்ன அப்படின்றதுக்கு போறாங்க. வலக்கது காணப்பே அதரில் இஸ்கந்தரியா மின் முத்தத்தின் கரீபத்தின் அதற்காக அஷ்யாஹுரா ஷேഖும் அவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய காலத்தில், அவங்களுடைய காலத்துக்கு நெருக்கமாக இஸ்கந்தரியா நாட்டில் சேர்ந்த அவர் அங்கே இருந்த ஒரு பெரியவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அதிகமாக இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி அதிகமாக திட்டிக்கொண்டே இருந்தார். இந்த வார தலைப்பு என்னங்க? கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் நாயகம் நேசித்த யஹ்யா உலூமுத்தீன் அப்படின்னா தலைப்பு கஸாலி. அப்ப கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நேசம் கொண்டார்கள். இப்ப இவர் திட்டாரு. யாரு? கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த துனியாவை ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிந்தவர்கள். காரணம் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி. எது அசல், எது உண்மை என்பதை விளங்கியவர்கள். புரியுதா இல்லையா? அதை தான் விளங்கியது மட்டுமல்லாமல் இந்த உம்மத்தை அதை விளங்க வேண்டும் என்று அதற்காக வேண்டி பெரும் விஷயங்களை கொடுத்தவர்கள். அவர்களை திட்டிய போது அந்த மனிதர் ஒரு நாள் இரவு தூங்குகிறார். அப்போது நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம் வ அபூபக்கர் வ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இலா ஜானிபை. அந்த ரெண்டு மனிதர்கள் அவர் என்ன பண்றாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல, அவங்களுடைய பக்கத்துல யார் நிக்கிறா? அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் நிற்கிறார்கள். இப்ப வகால கஸாலி வாகிஃபன் பைன யதைஹி வ ஹுவ யகூல். இப்ப கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில முன்னாடி நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பக்கம் என்னது? அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு இந்த பக்கம் நிக்கிறாங்க. இப்ப முன்னாடி யார் இருக்கிறாங்க? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் நிக்கிறாங்க. இன்னும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஹாதா யானி ரஅயின் யதகல்லமு ஃபிய யுதீனி. அவர் என்ன ரொம்ப வேதனைப்படுத்துறாரு யா ரசூலுல்லாஹ், என்ன விஷயமா பேசி அதிகமா வேதனைப்படுத்துகிறார், என் விஷயமா பேசி என்னை அதிகமா வேதனைப்படுத்துறாரு, நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆது சியாப வா, எதை கொண்டு வாங்க? சாட்டையை கொண்டு வாங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன கொண்டு வர சொன்னாங்க? சாட்டையை கொண்டு வாருங்கள் அப்படின்னாங்க. கொண்டு வர சொல்லி கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டு அவருடைய முதுகில் நீங்க அடிங்க அப்படின்னாங்க. யாரு? உங்களை ஒரு வேதனைப்படுத்தினார்ல, அதற்காக வேண்டி அவருடைய முதுகிலே நீங்கள் அடியுங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்டை எடுத்து வர சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அதன் மூலம் அவர்கள் அடித்தார்கள். இப்ப சொல்றாரு வகாம ஹாதா ரஜுலுன் மினன் நௌம். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலை அடி வாங்குற சில இது எங்கேயா உழுகுறமா இருந்தா நம்ம திடீர்னு டக்குன்னு எந்திரிப்போம்ல, முழுந்துருச்சுடா அவ்வளோதான் உழுக போறேன்டா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்மகிட்ட வரும், டக்குன்னு எந்திரிப்போப்பா நல்ல வேலை கனவுதான்ப்பா அப்படின்னு ஒரு எண்ணம். அப்ப இவர் அந்த கனவுல இருந்து திடுக்கிட்டவராக எந்திரித்தார்.
ஆனால் அவருடைய முதுகு தண்டில் எந்த அடி இருந்ததோ கடவுள் கொடுக்கப்பட்டது அவர் பார்த்தார். கனவுலதான் நடந்துச்சு. ஆனால் அந்த அடியை எங்க பார்க்கிறாரு? முதுகுல பார்க்கிறார். இதையெல்லாம் முகத்திமாவில் சொல்லி தருகிறார்கள். இது என்ன அப்படின்னா, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை இது எல்லாம் தெளிவுபடுத்துகிறது. ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்துக்குரியவர்களாக அவர்கள் மாறினார்கள்? அவர்கள் ஏன் அப்படி ஆனார்கள் அப்படின்னால், இந்த உலகத்தில் தஸ்கியத்துன் நஃப்ஸை யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் அவர்களுடைய நிலை எப்படி மாறும் என்றால், ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அவன்தான், அவனை தவிர ஒண்ணும் இல்லை, என்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வை தவிர யார்ட்டையும் கேட்க மாட்டேன். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா, யாருங்க? ஜுனைதுல் பக்தாதி. அவங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரியவங்க. அவங்கள போய் பார்க்கலான்னு கிளம்புறாங்க. அவங்கள போய் அபு சாயித் அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லி போறாங்க. போனால் அவங்க வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள பார்த்தோன்னே ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலானவங்க உள்ள உட்கார்றாங்க. உட்கார்ந்ததுக்கு பின்னாடி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல, உங்களை நான் பார்க்கலான்னு எண்ணம் கொண்டேன், அதனால வந்தேன் அப்படின்னாங்க. உங்களை நான் பார்க்கலான்னு எண்ணம் கொண்டேன், வந்தேன். ஆனால் இருந்தாலும் என் உள்ளத்துல உங்களை பார்த்துட்டேன். என் உள்ளத்துல நான் அவங்களுக்கு என்னது ஒரு 4-5 திரகம் கொடுக்கலான்னு நினைச்சு வந்தேன், இந்தாங்கன்னு சொல்லி கையில கொடுக்குறேன். அப்ப அவங்க சொன்னாங்களா, எனக்கு ஒரு 4 திரகம் தேவைப்பட்டது. என் ரப்பினிடத்தில் நான் கேட்டேன். என் ரப்பினிடத்தில் நான் கேட்டேன், ரப்பே எனக்கு இப்போது தேவை, அதை தருபவன் நீ, உன்னை தவிர நான் யாரிடத்தில் கேட்பது அப்படின்னு அல்லாட்ட கேட்டேன். அல்லாஹ் உங்க உள்ளத்துல போட்டு உங்களை இங்க வர வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஜுனைதுல் பக்தாதி இடத்தில் அபு சாயிதின் சொன்ன வார்த்தை நம்மளுக்கு எல்லாம் ஒரு பெரும் எடுத்துக்காட்டு. என்ன தெரியுமா? அவன்தான் அனைத்தையும் நடத்துகிறான், அவனின் பக்கம் உங்களுடைய தேவைகளை எடுத்து சொல்லுங்கள். யதார்த்தம் அதுதான். அவனுக்காக வேண்டி உங்களுடைய வாழ்வியல் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அவன் யார் என்பதை புரிய வரும். அவன் யார் என்பதை புரிய வரும். அவனை புரியாத வரையும் நாம் இந்த உலகத்தின் மீது பெரும் மோகம் கொண்டு இந்த உலகம்தான் யதார்த்தம், இந்த உலகத்தில் நம்ம தான் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் யதார்த்தம் அதுவல்ல. நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்கள், அவர்கள் எல்லாம் எங்கே? அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கி போன எலும்பை காட்டி கேட்டார்கள், இது யார், இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க வெறும் எலும்புன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எலும்பு அல்ல, ஒரு மனிதனுக்குரியது. அடிதானங்க? அப்ப இந்த வாழ்வியல் என்பது அவனை நோக்கி நம்முடைய பயணங்கள் இருக்குமேயானால், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய வாழ்வியல் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாறியது. அவன்தான் எல்லாம், அவன் நடத்துபவன், அனைத்தையும் நடத்துபவன் அவன். அவன் நினைத்தது நடந்தே தீரும், அவன் நாடியது அத்தனையும் நடந்தே தீரும். இதை உணர்த்தியவர்கள் பெரும் இமாமுகள். அந்த இமாமுகளுடைய வாழ்வியலில் நாம் எதை படிப்பினையாக பெற்றோம் என்பதற்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இன்னும் விஷயங்கள், பல விஷயங்களை பல தலைப்புகள்ல சொல்றாங்க. இன்மையும் மறுமையும், பொறுமை கொள், பொறுமை எப்ப கொள்ளணும், பொறுமை எப்போது நம்மகிட்ட இருக்கணும், கல்வியின் அவசியம், கல்வியை நாம் எப்படி தேட வேண்டும், கல்வியின் மூலம் அல்லாஹ்வை நாம் எப்படி அடைய முடியும், இபாதத்துகளின் மூலம் அல்லாஹ்வை எப்படி அடைய முடியும், அந்த இபாதத்துகள் நாம் செய்யக்கூடிய அந்த இபாதத் அது எப்படியாக இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அல்லாஹ்வின் பக்கம் நாம் நம்முடைய பிரியமும் நம்முடைய நேசமும் அவன் பக்கம் செல்லும். இப்ப அல்லாட்ட நம்மளுக்கு எந்த தேவையும் இல்லாத மாதிரி நம்ம காட்டிக்கிறோம். உலகத்திலேயே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்ம சகோதரன், நம்மளுடைய சொந்தக்காரர் எல்லாத்திலையும் போய் ஒரு வாட்டி கேட்டா என்ன பண்ணுவாங்க? ஒரு வாட்டி கேட்டா கொடுப்பாங்க, 2வது வாட்டி என்ன சொல்லுவாங்க? ஒரே அதனால வந்து நம்மகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அவனுக்கு நீங்க சொல்லி வைங்க, இப்போ அவன் தம்பி தானேப்பா, அவன் அண்ணன் தானேப்பா,
ஏங்க இருந்தாலும் எனக்கு குடும்பம் இருக்கா இல்லையாங்க சொல்லி எங்க ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்கமா இல்லையா? நான் கொடுப்பதற்கு ஒரு வாட்டி கேட்டால் கொடுப்பதற்கு நம்ம என்ன பண்றோம்? சங்கடப்படுறோம், கஷ்டப்படுறோம், இது பண்றோம். ஆனால் கேட்டால் கொடுப்பவன் அவன்கிட்ட கேட்காட்டா அவன் கோபப்படுறான். ரப்புல் ஆலமீன் தன்மை இதுதான். மனுஷனை பொறுத்த அளவு திரும்ப திரும்ப கேட்டா கோபப்படுவான். பழக்க வழக்கத்தை முடிச்சுக்கிறாப்பா, பழக்க வழக்கத்துக்கு இது நல்லது இல்லப்பா அப்படின்னு சொல்லுவோம் யதார்த்தமா. ஆனால் கேட்டால் கோபம் கொள்ளும் தன்மை மனிதனிடத்தில், கேட்காவிட்டால் கோபம் உடையவன் அல்லாஹ். ஏன்டா நீ கேட்கல அப்படின்றான் ரப்புல் ஆலமீன். நீ கேளு நான் தர்றேன் அப்படின்னா, வைனா சாலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப், என்னிடத்தில் கேட்டால் நான் கொடுக்கிறேன், நான் அவனுக்கு பதில் தர்றேன், நான் ரொம்ப நெருக்கமாக தான் அவன்கிட்ட இருக்கிறேன் அப்படின்ற. நெருக்கத்துக்கு உரியவனை விட்டு விட்டு யாரிடத்திலே கேட்கிறோம்? யதார்த்தம் அதுதான். நெருக்கத்தை நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவனை விட்டுட்டு யார்கிட்டே கேட்கிறோம். ஆனா அவனை மறந்துடுறமே, அது அவனுக்கு அசிங்கம் தானே, அவனுக்கு அது பொருத்தமானதா? நம்மளுக்கே நம்மளே நல்லா பழகி இருக்கிறோம், ஒருத்தர் பழகி இருக்கிறோம், அவனுடைய சூழல் வருது, அவன் நம்மகிட்ட கேட்காம எல்லாத்தையும் கேட்கிறான், நம்மளும் பேசாம தான் இருப்போம். அவன் எங்க போயிட்டு வரட்டீங்க தானே வருவான் அப்படின்னு சொல்லி இருப்போம். எல்லாத்துலயும் போய் கிடைக்காம நம்மகிட்ட வரும்போது நீ என்ன நினைச்சு வச்சிருக்கிற, நம்ம இன்னும் என்ன சொல்லுவது, நீ அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? நீ என்கிட்ட கேட்காம ஊர்ல உள்ள எல்லாத்துலயும் கேட்கிறிய, அவளா என்ன சொல்லுவானுங்க? அப்ப என்ன அசிங்கம்? இதை போட்டுதான் ரப்பை நாம ஒவ்வொரு நாளும் அவனை நாம் சிறுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் பெரியவன், அவன் காதிர், அவன் ஜப்பார், அவன் காலித். அவன் யார்? லிமனில் முல்குல் யௌம் வாஹிதில், லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் யாரிடத்தில் ஆட்சி பீடம் இருக்கிறது? வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அவன் ஒருவனிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னை பறைசாட்டி சொல்கிறான். அப்படி என்றால் அவனின் பக்கம் நாம் மீள வேண்டும். இதுதான் ஆன்மீகத்துடைய பாடம். ஆன்மீகம் என்பது என்ன? எனக்கு வந்த சளி, எனக்கு வந்த ஜுரம், எனக்கு வந்த தலைவலி, எனக்கு வந்த அத்தனையும் என்னால் ஏற்பட்டது, அதற்கு காரணம் நான் தான். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், வமா அன பிவல்லாமில் லில் அபீத், எந்த அடியானுக்கும் நான் அநீதம் செய்யவில்லை அப்படின்றான் அல்லாஹ். நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ்க்கு கண்ணே இல்லையா, அல்லாஹ்க்கு இதே இல்லை, என்னதான் ஒரே சோதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், என்னதான் இது பண்ணிக்கிட்டே இருக்கான், தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், ஜக்காத் தரேன், எல்லாம் தர்றேன், எல்லாம் பண்றேன், ஆனா என்ன மட்டும்தான் அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரப்பை பார்த்து நம்ம கேட்கிறோம். நல்லடியார்களை சோதிப்பான். காரணம் ஒன்று தெரியுமா? ஒண்ணு அவருடைய அந்தஸ்து உயர்த்துவதற்காக வேண்டி, அல்லது அவருடைய நிலையை அடுத்த நிலைக்கு கொண்டு போவது, அல்லது அவனை தன்னின் பக்கம் இன்னும் நெருக்குவது. இந்த ரெண்டு காரணம் தான். எல்லா நபிமார்களுக்கும் சோதனை இருந்தது. யூசுப் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பழைய எப்படிங்க இருக்கும்? அவங்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்களேங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டதுங்க, இதெல்லாம் சொல்லுங்களேங்க. இது யாருமே எதுவும் சொல்ல மாட்டீங்களேங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆட்சி பீடம் எப்படி இருக்கும் என்றால், வானத்தில் என்ன பண்ணுவாங்க? வானத்துல பறப்பாங்க. மேல எல்லாம் அவங்களுடைய அந்த அரச சபையில் இருக்கிறவங்க எல்லாம் மேலதான் என்னது நடக்கும்? மீட்டிங்க, செயற்குழு கூட்டம்லாம் எதுலதான் நடக்கும்? அதுலதான் எனக்கு அலியன் என்ன செயற்குழுவை பத்தி தான் சொல்லுது. ஓகே, அப்ப இந்த கூட்டங்கள் எல்லாம் அதில் தான் நடக்கும். அதுல என்ன ஏற்படும் அப்படின்னா, அவங்களுக்கு குடை பிடிப்பது எது? மேகம் குடை பிடிக்கும். கீழே இருந்த பனு இஸ்ரவேலை சேர்ந்து அவர் ஒரு அடியார் சொன்னார், ரப்புல் ஆலமீன் என்ன ஒரு அருமை, எவ்வளவு பெரிய நாமத்தை சுலைமானுக்கு தந்திருக்கிறார் என்ற வார்த்தை தனக்குள் பிரம்மாண்டமாக சொல்லும் போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதையும் கேட்கிறார்கள். ஏனென்றால் எறும்பு பேசுனதையும் கேட்டவங்க தானே யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எறும்பு பேசுனது நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்களா? எறும்பு அதுக்கு வாய் எங்க இருக்கணும்னு தெரியாது, அது வேகமா போகுது, ரொம்ப சுறுசுறுப்பா இங்கேயும் அங்கேயும் போகுது, இது பண்ணுது. ஆனால் எறும்பு பேசியதை கேட்டார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு பண்ணுவார். இந்த அடியார் பேசுறதையும் கேட்கிறார்கள். எங்க இருந்து? மேலே இருந்து. அங்கே இருந்து பதில் தருகிறார்கள். யாருக்கு? அந்த அடியாருக்கு பதில் தராங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, என்ன இப்படி சொல்லிட்டீங்க?
அல்லாஹ் எனக்கு இவ்வளவு நியாமம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு நல்லடியாருக்கு செய்த அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை உடைய ஒரு நல்லடியாருக்கு செய்த நியாமத்தை விடவும் இது பெரும் நியாமத்து இல்லை என்பதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லி தருவார்கள். ஒரு நல்லடியார் அவருடைய சுப்ஹானல்லாஹ்விற்கு உண்டான அந்த நிலை இந்த இதுக்கு இல்ல அப்படின்றாங்க. அந்த நல்லடியாருடைய அல்ஹம்துலில்லாஹ் அதற்கு இந்த நிலை இல்ல அப்படின்றாங்க. அத அல்லாஹ் குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃபில் பதிவு விடுவான். மை யஹ்தில்லாஹு வஹுவல் முஹ்ததி, மை யஹ்தில்லாஹு வஹுவல் முஹ்ததி. யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நாடுகிறானோ அவன் என்ன பண்றான்? அவருக்கு ஹிதாயத்தை தர்றான். ஒமை யுரிது அன் யுதில்லஹு, யாருக்கு அல்லாஹ் யாருக்கு வழிகேட அவனுடைய பாவத்தினால அவன் வழிகேட்டுக்கு பக்கம் தான் போறான் அப்படின்னா அல்லாஹ்வும் அவனை வழிகேட்டிலே விட்டுருவானா? விட்டுட்டு அல்லாஹ் சொல்றான் பலன் தஜித லஹு மின் தூனில்லாஹி வலியன் வலா நஸீரா. நபியே, நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அல்லாஹ்வை தவிர அவனை யாரு நேர்வழிப்படுத்தக்கூடிய வலியையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள், முர்ஷிதையும் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். வலியம் முர்ஷிதா, அப்ப வலியம் முர்ஷிதா, அவன் நேர்வழி காட்டக்கூடிய நல்லடியார்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்படி என்றால் அல்லாஹ் நம்மளுக்கு நேர்வழி காட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஹிதாயத் இருக்கணும். ஹிதாயத்திற்காக வேண்டி நாம அல்லாஹ் இடத்திலே முறையிட வேண்டும். ஆனால் நாம் என்ன யதார்த்தத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா அல்லாஹ்வின் பக்கமே நம்ம எல்லாத்தையும் குற்றச்சாட்டு வைக்கிறோம். அவன் என்ன பேசுறான்? வமா அன பில்லல்லாஹில் லில் அபீத், நான் எந்த அடியாருக்கும் நான் அநீதி செய்யறதே இல்லடா அப்படின்றான். நான் அநீதி யாருக்குமே செய்யறது இல்ல அப்படின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் பகிரங்கமா குர்ஆனில பேசுவான். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். லஹரல் ஃபஸாது ஃபில் அர்தி வல் பஹரி, பூமியிலேயும் சரி கடல் பரப்பிலேயும் சரி ஏற்படக்கூடிய அனைத்து விதமான குழப்பங்களும் காரணம் யார் தெரியுமா? பிமா கஸபத் ஐதின் நாஸ், யார் மக்கள் அவர்களுடைய கரத்தின் மூலம் எதை சம்பாதித்தார்களோ அதற்கு பகரமாகத்தான் பூமியிலையும் குழப்பம் ஏற்படுகிறது. எதுல? கடல்லையும் குழப்பம் ஏற்படுது. கடல்ல என்னங்க? சுனாமியை போன்று பெரும் அழிவுகள் ஏற்படுகிறது. பூமியில நிலநடுக்கங்கள், இதை போன்று எண்ணற்றவற்ற. ஆனால் காரணம் யாரு சொல்றான்? அல்லாஹ் பக்கம் திருப்புறோம். என் ரப்பி என்னை விட்டுட்டான, என் ரப்பி என்னை விட்டுட்டான. இப்ப யதார்த்தமா நீ தெரிந்து கொள்ளுங்கள், அவன் நாட்டம் எதுவோ அது நடந்தே தீரும். அவன் யாருக்கு ஹிதாயத்தை நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பான். அவர்களிடத்துல எந்த ஒண்ணுமே சூழல் ஏற்படாது. அவர்கள் அதுதான் அல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? அந்த நல்லடியார்கள் அவர்களுடைய உள்ளமை எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளமைக்கு இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நியமத்தும் இதற்கு ஈடாக மாறாது. காசா மக்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்னங்க? காசா மக்கள் என்னங்க? காசா மக்கள் எவ்வளோ அடிபடுறாங்க. காசாவில் ஒரு குடும்பம் இன்னைக்கு சாப்பாடு தர மாட்டேன், இது தர மாட்டேன், என்னென்னமோ சொல்றான். அப்படி ஒரு குடும்பம் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கொண்டவர்கள் இப்ப ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த செய்தி ரொம்ப பிரபலமா எல்லா இடத்துலயுமே பேசுறாங்க. யதார்த்தம் என்ன அப்படின்னா ரப்புல் ஆலமீன் யார் என்பதை விளங்க வைக்கிறான். அவன் யார் என்பதை புரிய வைக்கிறான். அவன் யார் என்று புரியணும். புரியுதா இல்லையாங்க? அப்ப தன்னுடைய பிள்ளை, கணவன், மனைவி 3 பேர் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. சாப்பாடுக்கு வழி இல்லை, ஒன்றும் இல்லை. இடிபாடுக்குள் இருந்தவர்கள் அவர்களுக்கு தண்ணியும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. இறுதியாக தன்னுடைய பிள்ளை மூத்தாது. இடத்துல இருந்த என்னுடைய பொம்பளை பிள்ளை மூத்தாது. சின்ன பிள்ளை, தாய் தந்தைக்கு எவ்வளோ இதாக இருக்கும். அழுகிறார்கள். இருந்தாலும் கபூர்ல அடக்கணுமா இல்லையா? இருந்தாலும் அடக்கணுமா இல்லையாங்க? அந்த மக்கள் எல்லா சூழலிலும் அல்லாஹ் அக்பர் தானே சொல்றாங்க. அது ஈமானுடைய உச்சம். அவன் பெரியவன் தான், நாம் உணராமல் இருக்கிறோம். அவன் பெரியவன் தான், நாம் உணர்ந்திருந்தால் ஏன் அவனை பெரியவனை விட்டு விட்டு யாரிடத்திலே செல்கிறோம்? அவன் பெரியவன் தான், அவன் பெரியவனாய் உணர்ந்து விட்டால் எதற்காக வேண்டி நம்மளை நாமளே என்ன பண்றோம்? எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறோமேங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வியலில் எப்போதுமே புலம்பியது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள்ல புலம்புனதே கிடையாது. நம்மளுக்கு சின்ன ஒரு விஷயம் அதை என்ன பண்றோம், என்ன வாழ்க்கை இது, பேசாம வாழ்றதுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா தகூலு அலா அன்ஃபுசிக்கும் லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களுடைய ஆத்மாவிற்கு எதிராக நீங்கள் துஆ செய்ய வேண்டாம். ஃபைன்னகும் தகூலூன், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிவிட்டால் அது நடந்தே தீரும். சில நேரத்தில் நம்மளே அறியாம பேசுறோம், சரதாசன் கண்டிக்கிறாங்க, எப்படி பேசாதீங்கப்பா அப்படின்றாங்க, அப்படி சொல்லாதீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் புலம்பலாத இருக்கேன். ஆனால் என்னஞ்சி நம்மளை பார்த்தாவே சில பேர்லாம் உஸ்தாதை பார்த்துட்டாவே ஒரே புலம்பலாக தான் இருக்கு. இல்லையா ஒரே இதாக இருக்கு, அதான் இருக்கு, இதாக இருக்கு, புரியுதா இல்லையா? புலம்பல் தான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வியலில் ஒரு காலம் கூட போன்றது என்னது, புலம்பியது கிடையாது. எப்படிப்பட்டவர்கள்? ஷுஐப் அபீ தாலிபில் 3 வருட காலம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள். எந்த உணவும் யார் எதுவும் கொடுக்க கூடாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புலம்பல. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சோதிக்கப்பட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புலம்பவே இல்லை. ஒரே ஒரு இடம் புலம்புவதற்காக வேண்டி உண்டான ஒரு இடம். எந்த இடம் தெரியுமா? எந்த இடங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்துல அடி வாங்கிச்சு. அடி பட்டதுக்கு பின்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார்ந்து சொன்னாங்க, ரப்பி இன்னி ضعفي, ரப்பே நான் ரொம்ப பலகீனமா ஆயிட்டேன் ரப்பே, என்னால முடியல ரப்பே அப்படின்னாங்க. ரொம்ப பலகீனம் ஆயிட்டேன், நீ என்ன சக்தியாக்கு, எனக்கு சக்தியை நீ கொடு ரப்பே அப்படின்னாங்க. இப்போ கூட அவங்க என்ன கேட்கலன்னா, என்ன ரப்பே ஒன்றை சொல்ல வந்து இப்படி போட்டு இவனுங்களாம் அடிக்க, நீலாம் என்ன அப்படின்னு கேட்கல. இந்த புலம்புல இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புலம்பிக்கிட்டே இருக்கிறோமே வாழ்நாள் ஃபுல்லா, அவனை திருப்தியே கொள்றது இல்லையே, அவன் கொடுத்த நியாமத்தையும் நம்ம விளங்குறதே இல்லையே, அவன் யார் என்பதை நம்ம புரிகிறதே இல்லையே, அவன் நீ உன்னுடைய உள்ளமையில் இருப்பதையும் அவன் பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். சொல்லுவார், அடுப்ப சூப்பரா படிச்சிருப்பார் அந்த வரிகள், உன் உள்ளமையில் நினைப்பதை பார்த்து அவன் சிரிக்கின்றான் அப்படின்னு சொல்லுவார். உன் உள்ளமையில என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அவன் சிரிக்கிறான். நீ வெளியிடங்கம்மா ரப்பனா ஆத்தினா பித்துன்யா அசனா ஒபிலா இப்படிலாம் துவா கேட்கிற, ஆனா உள்ளத்துல என்ன இருக்கு? ஒன்னும் இல்லை, என்னுடைய சிந்தனையே இல்லையா, புரியுதா இல்லையா? ரப்பே அதை கூடு இதை கூடு அப்படின்னு சொல்லி வெளியில கேட்கிறோம், ஆனா உள்ளத்துல என்ன? இது முடிஞ்சோன்னா அவரை போய் பார்க்கணும், அவரை போய் பார்த்து எப்படியா வாங்கணும். இப்ப அதெல்லாம் எதை பார்க்கிறான்? புரியுதா இல்லையா? அவன் பெரியவன், அவன் பெரியவன் என்பதை எதிலே உணர்ந்தோம்? அவன் யார் என்பதை எப்படி உணர்ந்தோம்? விளங்கவே இல்லையே. அந்த மக்கள் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். எப்ப உயிர் போச்சு, உடல் போச்சு, உயிர் என்ன பொருள் போச்சு, எல்லாம் போச்சு. தூங்கினா எந்திரிப்போமான்னு தெரியல, எந்திரிச்சா திரும்ப தூங்குவோமான்னு தெரியல, அப்போதும் அல்லாஹ் அக்பர். இந்த ஈமானியத்துடைய உரம். அப்படி இருந்த பிள்ளைங்க மகளை அடக்கிறதுக்காண்டி கொண்டு போறாங்க. கொண்டு போனா கவர்ல வைக்கும் போது, அம்மா என்னை அடக்காத அப்படின்னு சவுண்டு, அம்மா உம்மான்ற சவுண்டு. அவங்களுக்கு என்னன்னா பிரம்மையா இருக்குமோ, அவங்களுக்கு என்னன்னா, ஏன்னா மகளுடைய இருந்ததுனால எங்க இருந்தாலும் அதே சத்தம் தானே இருக்கும், அது இந்த என்ன ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்குமே. அவங்களுக்கு நம்மளுக்கு மட்டும்தான் கேட்குது போல. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மீண்டும் சத்தம், அம்மா இது பண்ணாதீங்க. அப்ப மாப்பாவுக்கு உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு, ஆமா நம்ம புள்ள சத்தம் தான் கேட்குது அப்படின்னு சொன்ன. கபரில் என்னது தஃபனில் இருந்த பிள்ளைய திறந்து பார்க்கிறாங்க, பிள்ளை ஹயாத்தா இருக்கு. பிள்ளை ஹயாத்தா இருப்பது மட்டுமல்ல, அந்த பிள்ளை எழுந்து சொன்னதாம். என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஒரு வெள்ளை உருவம் என்னிடத்தில் வந்தது, வந்து சொன்னார்கள், உன்னுடைய நேரம் இப்ப முடிகிறது இல்லப்பா, உனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு, நீ அதனால நல்லபடியாவே வாழ் போ அப்படின்ட்டு போயிட்டாங்க. ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளே வந்தாலும், நோய்களே வந்தாலும், எதுவும் வந்தாலும் அவன் நாட்டம் இல்லாம ஒரு நிமிஷம் அப்படி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. புரியுதா இல்லையாங்க? அதுதான் யதார்த்தம். அதுதான் அவனுடைய நாட்டம் இருந்தால், அவனின் மீது தவக்குல் அதிகமாக இருந்தால்
இந்த இப்போ ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸாக எல்லா டிக்டாக் அது இதுலன்னா அந்த அமருன்ற ஒருத்தர் பற்றி பேசுகிறாங்களா இல்லையா? அமர் 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 லிபியா நாட்டை சார்ந்தவர் ஹஜ்ஜிற்காக வேண்டி குடும்பத்துடன் மொத்தமாக வர்றாரு. வந்தவர் அவருடைய பேர் மட்டும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஏன்னா இமிகிரேஷன்ல அவன் பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவோம், பேர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நீ இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போர்டிங் பாஸ் தரல. அவங்களோட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, போனவங்க அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இவருக்கு அந்த போர்டிங் பாஸ் கிடைக்கும் போது என்னது டைம் முடிஞ்சிருச்சு, ஃப்ளைட் எடுக்கக்கூடிய சூழல். இப்போ உள்ள விட மாட்டேன்ட்டானுங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்றாங்க ஃப்ளைட்டு கிளம்பிருச்சு. கிளம்புற சொன்னாங்களா, உங்களுக்கு இந்த வருஷம் முறை என்னது ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியம் இல்லை போல, நான் ஃப்ளைட்டு கிளம்பிருச்சு அப்படின்னு சொன்னா அவர் சொன்னாரா, என் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஹஜ்ஜை கொடுத்துருக்கிறான், நான் ஹஜ்ஜி செய்யாம இங்க போக மாட்டேன். என் ரப்புல் ஆலமீன் அவன் ஹஜ்ஜை எனக்கு தந்திருக்கிறான், அவன் மீன் எனக்கு நம்பிக்கை, நான் ஹஜ்ஜி செய்யாம எப்படி இங்க போவேன், அவன் மீன் நம்பிக்கை அப்படி சொன்ன அவர் போல அங்கேயே உட்கார்ந்துருந்தாரு. ஃப்ளைட்ல நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா அடுத்த ஃப்ளைட்ல இருந்தாலும் அடுத்த ஃப்ளைட்ல இடம் இருக்கணுமே, இவருக்கு நான் ஃபுல்லாலாம் இருக்குது பேக்கேஜ் இல்லை, ஒரு டைம் அந்தந்த இதுதானே. அப்ப அடுத்தது இல்லை. அப்ப அவருக்கு என்னது அப்படியே உட்கார்ந்துருக்காரு. போன ஃப்ளைட்டு வானத்தில் போன ஃப்ளைட்டு என்னது ஏதோ ஒரு கோளாறாக மீண்டும் எந்த இடத்துல இருந்து ஏறப்பட்டதோ அங்கேயே வந்து இறங்குது. சரி செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்ப அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் உங்களுடைய இதுல உள்ளவர் இந்த மாதிரி இங்க இருக்கிறாரு, அவரை ஏத்திக்க. அப்ப விமான அவர் பைலட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் முடியாது, நான் அவரெல்லாம் ஏற்ற முடியாது, நான் வந்து என்னது அது க்ளோசிங் தான், நான் டோர்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏதோ என்னது மிஷின்ல ஏதோ கோளாறு, என்னது இன்ஜின்ல ஏதோ கோளாறு, அதுக்காக நான் இறக்குனேன், அதை சரி பண்ணிட்டேன், இப்ப திரும்ப நான் கிளப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃப்ளைட் மேல திரும்ப போனா திரும்ப என்னது போனது திரும்ப மீண்டும் என்னது கொஞ்ச நேரத்துல அவன் யார் என்பதை வெளிப்படுத்தினான். அவரை பார்த்து பெரிய தாடி வச்சிருக்க மாதிரியும் தெரியல, பெரிய துப்பி போட்டிருக்க மாதிரியும் தெரியல, ஒரே அவருக்கு முன்னாடி ஒரே போட்டோவா தான் கிடக்குது. யாருடைய உள்ளமே யார் இடத்தில் அல்லாஹ் இடத்தில் உயர்ந்தது என்று தெரியாது, யாருடைய ஈமான் அல்லாஹ் இடத்தில் உயர்ந்தது என்று தெரியாது. அந்த ஈமானியத்துடன் வாருங்கள், எல்லாம் கைராக மாறும். ரெண்டாவது வாட்டி இறக்குனாங்க, ஒன்றும் முடியல. அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இது இந்த இடத்த விட்டு இது தாண்டாரு, அவரை ஏத்துற வரையும் நேரா வந்த யாரு பைலட்டே நேரா வந்துட்டாரு. யாருப்பா அது, எப்பா நீங்க ஏறினாதான் அந்த ஃப்ளைட் போகும் போல இருக்கு, தயவு செய்து நீங்க வந்து ஏறுங்க, அதுக்கு முன்னாடி உங்களோட நின்று நாங்கெல்லாம் பாட்டா பிடிச்சிக்கணும், எல்லாம் மொத்தமா உட்காந்து பாட்டா பிடிச்சி அவனிலே என்னது போட்டு விட்டுருக்காங்கல்ல. இப்போ அதுதான் சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக போகுது. இது என்னன்னா அவருடைய ஈமானியத்து, அவருடைய உறுதி. என் ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்ததை யார்ப்பா பறிக்க முடியும்? பிளேட்டே போடாலும் மீண்டும் கொண்டு வருவான் என் ரப்புல் ஆலமீன். அவன் நாடியது கண்டிப்பா நடந்தே தீரும். அவன் மீது உள்ள நம்பிக்கையே நம்மளிடத்துல இருந்து தூரமானது. அவன் எல்லாம் நம்மளிடத்துல ரொம்ப பக்கத்துல தானே இருக்கேன்னு சொல்லி சொல்றான். அவன்கிட்ட பேசுங்க, அவன்கிட்ட பேசுங்க. நம்ம சொல்றோமா இல்லையா, இப்ப பேசுனா எல்லாம் சரியாயிருப்பா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? நாம அவன் பக்கம் பேசுறதே கிடையாது, அவன்கிட்ட பேசுறதே இல்லையா. அவன் சோதனை தருவது அது அவனுடைய சுன்னா, அவன் சோதிப்பது. எந்த நபியாவார்களே அவன் சோதிக்கல. அவர்கள்லாம் என்ன பாவம் செஞ்சாங்க சொல்லுங்க. நபிமார்கள் எந்த நபிக்கு சோதனை இல்லைங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடம்புலாம் பூத்து போய் எல்லாம் போச்சு, ஆனால் அல்லாஹ் மீது தவக்குல். அல்லாஹ் என் ரப்புல் ஆலமீன் என்னை கைராக்குவான். அவர்கள் கேட்ட துவாவே இதுதான், இன்னி மசனி அல்லூர், எனக்கு தீங்குதல் வந்துடுச்சு, அந்த நீ ரொம்ப இறக்கமானவன், நீலாம் என்னை ஒண்ணும் பண்ணல, எனக்கு தான் என்ன தீங்குதல் வந்துருச்சு அப்படின்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை அறுக்க சொன்னா, அல்லாஹ் தன்னுடைய பிள்ளையை என்ன கொண்டு போய் விட சொன்னா, எங்க விட சொன்னா, பாலைவனத்துல விட சொன்னா. எல்லாம் சோதனை தான், ஆனால் அத்தனையும் நிலைத்திருந்தார்கள். கேட்டிருக்கலாம்ல. காரணம் என்ன தெரியுமா? அது அவன் சோதிப்பான். சோதனை என்பது வேறு, அதாப் என்பது வேறு. அல்லாஹ் அதாபை விட்டு பாதுகாக்கணும். அது அல்லாஹ் எப்ப அதாபை கொடுப்பான் அப்படின்னா, நிறைய நீ அல்லாஹ்வுக்கு முரண் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உனக்கு எல்லா வாசலையும் திறந்துருவான், போ அப்படின்னு. என்னை நீ மறந்துட்டேல, இந்த துனியா உனக்கு இந்த துனியாவும் உன்னை அலங்கரிக்கிறது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாம் தருவான். அப்போதான் அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா அந்த பிடியில இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான்
ஆனால் இது சோதனை. சில நேரங்களில் குடும்பத்துக்குள் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம், சில கஷ்டங்கள் வரலாம், சில சூழல்கள் வரலாம், வியாபாரத்தில் சில இது வரலாம், எல்லாம் வரலாம். என்ற ஆலமீன் இதிலும் ஒரு கயிறு வைத்திருப்பார் என்ற எண்ணம் உங்களிடத்திலே வறுமையானால் அதுதான் ஈமானியத்தினுடைய பாலம். அந்த சூழலுக்கு நாம் நம்மளை தயார்படுத்திக் கொள்வோம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அதைத்தான் நம்மளுக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அந்த யஹ்யா உலூமுத்தீனை எழுதி தந்து இதற்கு பல பேர்கள் விமர்சனம் செய்து அந்த விமர்சனத்தின் மூலம் அந்த விமர்சனம் படித்தவர்களையும் அவர்களுக்கும் ஹிதாயத்து கிடைத்தது. எப்போது? கனவில் காட்டப்பட்டு ஹிதாயத்து கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதாயத்தை தந்தார்கள். மீண்டும் அவங்க சொன்ன வார்த்தை என்ன? கஸாலி ரசூலுல்லாஹி இவர் என்னை ரொம்ப ரோகப்படுத்துறாரு அப்படின்னு என்ன சொன்னாங்க? நீங்க அடிங்க அப்படின்னு. அவர் தூக்கத்துல எஞ்சி பார்த்தாரு, எந்த அடி அடிக்கப்பட்டதோ அந்த தூக்கத்தில் அந்த அடி இருந்தது முதுகு. இப்ப நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விளங்கணுமோ அதை விளங்க வைத்தவர்கள் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ். தொடர்ந்து வாருங்கள் இன்ஷா அல்லாஹ், தொடர்ந்து வாருங்கள். நாம் என்ன என்பதை புரியுவோம். நம்ம யாரு அப்படின்னு சொல்லி புரியுவோம். நம்மனா யாருங்க? நம்ம யாருன்னு நமக்கு தெரியாம இருக்கணும். நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சா ஒவ்வொருத்தருமே அமிர்தான். போற பிளைட்டே என்னது இறங்கும், போற என்னது நம்மளுக்கு வரக்கூடிய டெண்டரும் கிடைக்கும். அவனின் மீது தவக்கல் இருந்தாங்க, அவன் மீது உறுதி இருந்தாங்க, எல்லாம் கிடைக்கும். போன உயிரும் வரும். புரியுதா இல்லையா? அந்த தவக்குலில் இருப்போம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அதை வழங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானா. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பி வஸீலத்தி அஹ்லில் பத்ரி ரிضوانுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்.